பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க நல்லா சார்? இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். மக்களுக்கு எப்பயுமே வந்துட்டு நம்ம பண்ற ஒவ்வொரு ம். விஷயத்துக்கும் பின்னாடியும் கர்மா அப்படிங்கிறது ம். இருக்கும் அப்படின்றது நம்பிக்கை. எல்லாருமே அதை பார்த்து தான் பல விஷயங்கள் பண்றோம். குட் கர்மா, நல்ல கர்மான்னு சொல்லும்போது நமக்கு நல்ல விஷயங்கள குடுக்கும். தப்பான கர்மான்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம அடிபட்டு தான் ஆவோம் அப்படிங்கிற அந்த புரிதல் இருக்கு. ஜோதிடத்துக்கும் இந்த கர்மாக்கும் இருக்கிற தொடர்பு என்னவா இருக்கு சார்? கண்டிப்பா. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்கள் ம். பொறுத்து, நம்ம இந்த ஜென்மத்தில் வாழக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு சொல்றோம். ஆமா. சரி. அப்படின்னா, ஒரு அமைப்பு பொறுத்து இன்னொரு அமைப்பு வருதுன்னா, அதோட கனெக்ஷன் எங்க? அந்த கனெக்ஷன் பாயிண்ட் எங்க வருது அப்படின்னா, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ம். ஊரு. அந்த 3ம் ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்க எந்த மாரி ஒரு பிறவி பெற்றிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிசேரியன் ஆப்பரேஷன் பண்ணி தான் நீங்க பொறந்தீங்க. ம். இல்ல சார் இயற்கையாவே நான் பொறந்தேன். அல்லது நாங்க டிராவலிங்ல இருக்கப்போ பொறந்தோம். ம். அல்லது நாங்க வெளிநாட்டுல டூர்ல இருக்கிறப்போ வந்தோம். என்ன ஒரு பிறப்பா இருந்தாலும், கர்மாவுக்குள்ள தான் வந்திருக்கும். ம். அப்புறம் அது இன்னொன்னு வந்து நீங்க எதனா பிளான் பண்ணி பொறந்தீங்களா? இல்ல. நானும் பிளான் பண்ணி பொறக்கல. இல்ல. நீங்களும் பிளான் பண்ணி ஆமா. பொறக்கல. எவ்வளோ பெரிய ஈகோவ புடிச்ச ஒரு நபரா இருந்தாலும், எல்லாம் நான் தான் பண்றேன்னு சொல்ற ஒரு நபரா இருந்தாலும், ஒரு விஷயம் எல்லாம் ஒத்துக்கணும். நான் பிளான் பண்ணி பொறக்கலைங்கிறது பொறக்கல. ஒத்துக்கணும். பொறப்போம்னு அது நமக்கு தெரியாது. தெரியாது. வந்துட்டோம், வாழ்றோம். ஆமா. அந்த பிளான் பண்ணி எதார்த்தமா நடக்குது பார்த்தீங்களா? ம். அங்க தான் வந்து கர்மா உள்ள வருது. ம். கடவுளோட உங்களுக்கு என்ன குடுக்கணும்னு நெனைக்கிறாரோ, அங்க புடிச்சுட்டாரு உங்கள. அதுக்கப்புறம் நீ வாழ்ற மாரியே நீ வாழ்ந்துக்கோ. பட் எங்க புடிக்கணுமோ அங்க நான் உன்ன புடிச்சுட்டேன் அப்டிங்கிறாரு. அது எப்படி நான் பிறக்கிற டைம் வச்சுட்டு எப்படி என்னோட கர்மா செயல்படுது அப்டின்னா, நீங்க என்ன நட்சத்திரத்துல பொறந்தீங்களோ, எந்த பாதத்துல பொறந்தீங்களோ, அத பொறுத்து தான் உங்களுடைய தசாபுக்திகள் நடக்குதுங்கிறது தான் இந்திய வேத ஜோதிடத்தோட அடிப்படை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருவாதிரை நட்சத்திரத்துல பொறந்திருக்கேன்னா, நான் ம். என்ன பாதத்துல பொறந்திருக்கேன்னு பொறுத்து அந்தந்த தசை போகும். அந்தந்த தசையோட அளவு போகும். ஃபார் எக்ஸாம்பிள் திருவாதிரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சதய நட்சத்திரமா இருந்தாலும் சரி, சுவாதி நட்சத்திரமா இருந்தாலும் சரி, 3 நட்சத்திரத்துக்கும் ராகு தசை தான் முதல் தசை. ம். அதே மாரி 27 நட்சத்திரத்துக்கும் சொல்ல முடியும். புரியுதுங்களா? அது 27 டிவைடட் பை 9 பண்ணீங்கன்னா 3 வரும். அந்த ம். 3 நட்சத்திரமும் ஒரே கிரகத்தோட அமைப்பு தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு நட்சத்திரம் சொல்லுங்கன்னா, பரணி நட்சத்திரத்தில பொறந்திருந்தாலும் சரி, பூராட நட்சத்திரத்தில பொறந்திருந்தாலும் சரி, பூர நட்சத்திரத்தில பொறந்திருந்தாலும் சுக்கிரதசை தான் முதல் தசை. ம். ஸோ இந்த சுக்கிரனுக்கு அப்புறம் வரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகுங்கிற சீக்வென்ஸை யாரும் மாத்த முடியாது. சார் எனக்கு ராகுவும் வந்து ஒரு 70 வயசுக்கு மேல குடுங்க. ம். இப்ப எனக்கு செவ்வாய் குடுங்க கொஞ்சம் அப்படின்னு நம்ம போய் வேண்டுதல்லையோ, ஒரு லெட்டர் போட்டோ, கடவுள்கிட்ட ஒரு இது வேண்டுதல் பண்ணியோ வாங்க முடியாது. இது கண்டிப்பா. கர்மா பெல்ட். இந்த இந்த சீக்வென்ஸ் ஏன் வந்ததுங்கிறது அது வேற கேள்வி. அது வேற சப்ஜெக்ட். அது அப்புறம் பேசலாம். அது ஏன் சார் சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியனு? அந்த சூரியனுக்கு அப்புறம் ஏன் சந்திரன்? ஏன் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய் வருது? அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அமைப்பு. அது கடவுளோட அனுகிரகணை. ஸோ அது மாரி அமைப்புல நீங்க வரும்பொழுது, அந்த சீக்வென்ஸ்ல நீங்க பொறந்த நட்சத்திரத்த வச்சு வரக்கூடிய தசாபுக்திகள் உங்க லக்னத்துக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அருமையா இருக்கா? உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ராகு திசைக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய குரு திசை நல்லா இருக்கா? குரு உங்க ம். ஜாதகத்துல எப்படி இருக்கு? அதோட ஸ்தான பலம் எங்க? நீங்க எந்த இடத்துல இருக்கிறப்ப நீங்க பொறந்தீங்க? திக்பலம் எப்படி இருக்கு? 10ஆம் இடத்துல இருக்கா? லக்னத்துல இருக்கா? 7ஆம் இடத்துல இருக்குதா? 8ஆம் இடத்துல இருக்கா? எந்த மாரி அமைப்புல இருக்கிறப்போ நீங்க பொறந்தீங்கற வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. நீங்கள் கோடீஸ்வரனோட வீட்ல பொறக்க போறீங்களா? அல்லது ஒரு நடுத்தர வயதினருக்கு பொறக்க போறீங்களா? பிறந்ததுக்கு அப்புறமே ஒரு 5 நாள்லயே தகப்பனாருக்கு கண்டம் வரப்போகுதா? எல்லா விஷயங்களும் எங்க அடங்குது? நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை பொறுத்து அடங்குது. அங்க கண்டிப்பா. தான் உங்களுடைய கர்மா உள்ள வருது. ம். சார் இது மட்டுமாவா நடக்குது? அதுக்கப்புறம் சனி பெயர்ச்சி சொல்றோம், ராகு கேது பெயர்ச்சி குரு சொல்றோம். பெயர்ச்சி ஆ சொல்றோம். ஸோ மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கோச்சாரம். கோச்சாரம்னா என்ன? கோட்சாரம். ம். கோள்னா வந்து பிளானட். பிளானட்டோட மாறுதல், பெயர்ச்சி, ம். சாரம். ஸோ சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி, அப்புறம் மாத கிரகங்கள் மாறிட்டே இருக்கு இல்லைங்களா? ம். பேச பேச கிரகங்கள் மாறிட்டே இருக்கு. ஆமா. அதுவும் ஒரு தண்டவாளமாக எடுத்துக்கொண்டு தசாபுக்திகள் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் திருவாதிரை நட்சத்திரம்னா ராகு திசை, பரணி நட்சத்திரம்னா சுக்கிர திசை. ம். எந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த தசா பெல்ட்டும் மாறவே மாறாத தசா பெல்ட்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய கோச்சாரமும் 2 தண்டவாளமாக வைத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற ட்ரெயின் அல்லது ரயில் வந்து அந்த 2 தண்டவாளத்துக்கு மேலதான் போகுது. ஸோ அங்கதான் வந்து கர்மா கனெக்ட் ஜோதிடத்துக்கு ஆகுது. கனெக்ட் ஆகுது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்படி ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நெறைய பேர் தெரிஞ்சிருக்காது. தெரியாது. அதேபோல இந்த ஜோதிடத்துல தசைகள் எல்லாம் பார்க்குறோம்ல சார். அதெல்லாம் எத வச்சு பார்க்கணும் சார்?
கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு டியூரேஷன் குடுத்துருக்காங்க இந்திய வேத ஜோதிடத்துல. ம். இருக்கிறதுலயே அதிகமான டியூரேஷன் தசா பீரியட் குடுத்த ஒரு கிரகம் என்ன? சுக்கிரன். ம். 20 வருடம் குடுத்துருக்காங்க. இருக்கிறதுலயே கம்மியான தசா புக்தி உள்ள ஒரு கிரகம் என்ன? சூரியன். சூரியனுக்கு 6 வருடமும், சுக்கிரனுக்கு 20 வருடமும், இதே மாரி ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு வருடம் குடுத்துருக்காங்க. அது ஏன் அவ்வளவு குடுத்துருக்காங்கிறது அது அஸ்ட்ரானமி. ம். அஸ்ட்ரானமி அது ஒரு தனி டாபிக்ல பேசலாம். ஸோ இந்தந்த தசா புக்திகளோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ராகு திசைக்கு அப்புறம் குரு திசை, குரு திசைக்கு அப்புறம் சனி திசை, சனி திசைக்கு அப்புறம் புதன் திசை. ம். இல்ல சார் புதன் திசைக்கு அப்புறம் டக்குன்னு நான் சுக்கிர திசைக்கு ஜம்ப் ஆயிக்கிறேன் அப்படின்னு பண்ண முடியாது. கேது திசையில 7 வருஷம் வாழ்ந்துட்டு தான் சுக்கிர திசைக்குள்ள போக முடியும். அது எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் அதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கர்மா பெல்ட். ஸோ தசா புக்தியே மனித வாழ்க்கையில் நடத்தி காட்டும் சம்பவங்கள் அப்படின்னா என்ன? நம்ம எது மாதிரி ஒரு வாழ்க்கையில சம்பவங்களாக நம்ம ஃபீல் பண்ணணும், ம். எது மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல நம்ம வாழணும், எது மாதிரி எக்ஸ்பீரியன்ஷியல் லைஃப் நாம வாழணுங்கிறது இந்த உலகத்தை படைத்த படைப்பாளி என்று சொல்லப்படுகிற கடவுள், அந்த இயற்கை சக்தி வந்து முடிவு பண்ணுது. இது நீங்க வந்து சில பகுத்தறிவாளருங்கிற பேர்ல சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ம். சார் என்னுடைய வாழ்க்கையை நான் தான் சார் முடிவு பண்றேன். இட்ஸ் மீ ஹூ டிசைடட் டு டேக் அப் திஸ் ஜாப். இட்ஸ் மீ ஹூ டிசைடட் டு டூ திஸ் கோர்ஸ். ஆமா. இட்ஸ் மீ ஹூ டிசைடட் டு சூஸ் திஸ் லைஃப் பார்ட்னர். இட்ஸ் மீ, இட்ஸ் மீ, இட்ஸ் மீன்னு நம்ம சொல்ல வைக்குது. நான் தான் அப்படிங்க. அதை தான் வந்து இந்த உலகம் ஒரு மாயங்கிறது, இந்த ஞானத்தை கடவுளை பத்தி எல்லாத்தையும் புரிந்த ஞானிகள் வந்து மாயா, மாயா அப்படிங்கிறீங்க. ம். என்ன சார் மாயா? இப்போ எனக்கு கீழ்னா வலிக்குது சார், நான் மேலேருந்து கீழே வந்து உழுகுறேன், இது என்ன மாயானா? இதுதான் மாயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கனவு காண்டுட்டு இருக்கீங்க. ம். நீங்க கனவு காண்டுட்டு இருக்கீங்கிறது எப்போ தெரியும்? கனவு முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். அப்போ இன்னும் அதர் வேர்ட்ஸ் நான் முழிச்சதுக்கு அப்புறம் தெரியும் இல்லைங்களா? நான் கனவு முடிஞ்சு நான் விழிப்படைந்து எந்திரிச்சிட்டேன், தூக்கத்திலேருந்து எந்திரிச்சிட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா ஆமா. சாதாரண தமிழ்ல. அப்படி வரப்ப தெரியும். அதே மாதிரி நீங்க இது கனவு காண்டுட்டு இருக்கீங்க, இது எல்லாம் மாயான்னு எப்போ தெரியும் தெரியுங்களா? சொல்லுங்க. இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். இந்த கதை முடிகிறப்ப தெரியும். அப்படின்னா என்ன? நீங்க உயிர் விடும் பொழுது இந்த சோல் என்ற ஆத்மா வந்து இந்த உடலை விட்டு உங்கள் ஆத்மா வெளியில போய் உங்களுடைய பாடியவே பார்த்துட்டு போகும். ம். அடடா அப்படி போறோமா அப்படிங்கிறப்போ அடடா இது எல்லாமே பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்தது ஒரு மாயா அப்படிங்கிறது இப்ப தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு கனவு மாதிரி தான் தெரியும். கனவு நீங்க வந்து கனவு பண்றப்ப நம்புவீங்க, இது கனவுன்னு சொன்னா கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். அதே தான் இப்ப கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது. ஏன்னா கடவுள் அது கொடுக்கல. ஸோ அது வந்து எப்படி நீங்க சொல்றீங்கன்னா, நான் பலாயிரக்கணக்கான ஜாதகத்துல பார்த்து ஒருத்தருக்கு ஒன்று இருந்தா ஒன்று இருக்க மாட்டேங்குது. ம். கர்மா ஆப்ரேட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா பணம் பிரச்சனையே இல்லை, கோடி கோடியா இருக்கு, ஆனா நல்ல குடும்பம் இல்லை. ஒரு படுத்துட்டோம்னா உண்மையான ஒரு மாத்திரை எழுதி கொடுக்க ஒரு அக்கறையான ஒரு கைகள் இல்லை, ஒரு ஒரு மகள் இல்லை, ஒரு மகன் இல்லை, ஒரு தாயார் இல்லை, யாரையுமே சுத்தி இருக்கிறவங்க நம்ப முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், பாசமான குழந்தைகள், ஆனா எப்பவுமே கடன் ம். பிரச்சனை, ஒரு 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாத ஒரு பிரச்சனை. ஒண்ணு இருந்தா ஒண்ணு ஒண்ணு இல்ல. இல்ல. எல்லாத்துக்கும் எல்லாமே அமையறது ரொம்ப அபூர்வம். அதுவும் எல்லா நேரத்துலயும் இருக்கிறது இல்ல. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் சில இருக்கிறதே பெரிய விஷயம். வருஷங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் போயிருச்சு. முதல் மாரி நாங்க இல்ல சார். ம். முதல் மாரி எங்க பிசினஸ் இல்ல சார். அந்த காலத்துல நாங்க பெரிய குடும்பம் சார். அப்படிங்கிறதா இருக்கும். எல்லாமே எல்லா நேரத்துல இருந்தா அவன் வந்து கர்மா பாக்கி எல்லாமே பிறவியே எடுத்திருக்க மாட்டான். அவன் ம். கடவுளாவே இருந்து ஜீவாத்மாவே ஆகாம பரமாத்மாவே இருந்திருப்பார். கண்டிப்பா. வாழ்க்கையில எல்லாமே ஒரு அங்கம் தான். ஒரு முறை கஷ்டம் இருக்கும். அது மாறி சந்தோஷம் வரும். அப்புறம் திருப்பியும் கஷ்டம் வரும். ஒரு பெல்ட்டா தானே வாழ்க்கை. அதேதான். அதனாலதான் வந்து இதை புரிஞ்சுக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து இந்த ஒரு மாய உலகத்துல வாழ்றோம். கடவுள் நமக்கு ஒரு ரோல் கொடுத்திருக்கிறாரு. ம். எப்படி ஒரு சினிமா நடிகர் வந்து ஒரு படத்துல நடிக்கும் பொழுது அடி வாங்குறாரு அப்படின்னா, பாட்ஷா படத்துல ரஜினிகாந்த் அடி வாங்குறாருன்னா அவர் உண்மையிலே அழுகிறாரா? இல்ல. ஒரு ஒரு அடிக்கு 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. உள்ள சிரிச்சுட்டு வெளியில தான் அழுகிறார். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படும் பொழுது இது நம்ம நடிக்கிறோம், இது ஒரு ரோல் கொடுத்திருக்கிறாரு, நம்மள அழுக வைக்கிறாரு, அழுகுறோம் அப்படின்னு நடிச்சு அழுகணும். அது வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஆன்மீகம். அது வேணா ஜோதிடத்திலிருந்து ஆன்மீக எபிசோடா போயிடும். அதனால பொதுவா என்ன சொல்றேன்னா, இது எல்லாமே ஒரு மாயா. அத புரியுதுங்க? புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப ஆமா. அழகா இருக்கும். கண்டிப்பா சார். ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள பேசியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி, நன்றி.